வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ ஒன்லி கால்பந்து. ஸோ ரொம்ப ஒரு பிஸியான கேம் வீக்கு. 2 கேமா அட் அ டைம் முடியுது. ரிசல்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஜாலியா இருப்பீங்க. நெகட்டிவா முடிஞ்சதுன்னா டபுள் த ப்ளோ. கொஞ்ச நாள் ஆள காணோம். திருப்பி வந்துட்டோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடூ டைரக்ட்டா கேம் வீக்குள்ள போயிடலாம். ஸோ யார் செல்சி கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? ஏய் யுனைடெட் கிட்ட இருந்து ஆரம்பிங்கடா. அதெல்லாம் கிடையாது. உன்ன அடிக்கணும் தான் கமெண்ட் செக்ஷன்ல ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம் வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? பேச்சாடா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் லீட்ஸ் கூட லாஸ் அண்ட் அகைன் இந்த வாரம் வந்துட்டு போர்ன்மத் கூட டிரால. ஆமா. ட்ரா. ஸோ லாஸ்ட் 3 மேட்ச்ல வந்துட்டு 2 டிரா, 1 லாஸ். என்ன 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 ஆச்சு? வந்து அப்படியே விட்டா டிசம்பர் கடைசி கிட்ட டிசம்பர் கிட்ட வர வர வந்து அந்த கோஸ்ட் ஆஃப் கிறிஸ்மஸ் ஃபாஸ்ட்ன்ற மாதிரி வந்து வருது. என்ன ஆச்சு? வாட் வென்ட் ராங் ஆர் வாட் வென்ட் ரைட்? டிசம்பர் இஸ் ஆல்வேஸ் எங்களுக்கு வந்து டூச்செல்லோடைய காலத்திலேருந்து டிசம்பர் வந்து ஒரு அக்கிலீஸ் ஹீல். அது என்ன டிசம்பர் கர்ஸ் என்ன அப்படின்றது தெரியவே தெரியாது. பட் லீட்ஸ் மேட்ச் வந்து எனக்கு வந்து ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸா நான் அத பார்த்தேன். ஆ அ நான் ஒரு சில மேட்சஸ் தான் வந்து என்னடா இந்த க அதுவும் அத ஃபாலோ அப் ஃப்ரம் ஆர்சனல் மேட்ச்க்கு அடுத்து இவ்ளோ பெரிய ட்ராப் வந்து லீட்ஸ் மேட்ச் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா தான் இருந்தது. அண்ட் தட் இஸ் நாட் தி கிளப்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அது வந்து எனக்கே ரொம்ப எம்பாரசிங்கா இருந்தது. போர்ன்மவுத் பத்தி பார்க்கும்போது தான் ஒரு ஹைண்ட்சைட்ல அப்பதான் எனக்கு ஆக்சுவலி நான் ஜஸ்டிஃபிகேஷன் நான் இங்க சொல்லல. பட் அ இப்ப நம்ம ஒரு புது பிளேயர்ஸ் வந்து ஒரு கிளப்புக்கு வராங்க அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு செட்டிலிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம லிவர்பூலுக்கும் பேசணும். எல்லா நியூ பிளேயர்ஸ் எல்லாருக்குமே பேசணும். கரெக்ட்டா? ஆ இல்ல எனக்கு போ ஃப்ளோரியன் வெட்ஸ் மண்டக்குள்ள வந்தான். இன்னும் நான் செட்டிங் டைம் தான் குடுத்துட்டு இருக்கேன். கன்டின்யூ. ஆ எக்ஸாக்ட்லி. எனக்கு தெரிஞ்சு வால்டமார்டே தவிர மத்த யாருமே வந்து ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டா நியூ பிளேயர்ஸ் வந்து வந்தோனே, "ஓ! செட் ஆயிட்டாங்க. சூப்பரா" அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ணல. நீ செல்சியோட அட்டாக்கிங் லைன பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஜாவோ பெட்ரோ இந்த சம்மர்ல ஜாயின் பண்ணான். ஆ இந்த சைட் கார்னாச்சோ இந்த இதுல ஜாயின் பண்ணான். அண்ட் மேல டெலாப் இந்த சம்மர்ல ஜாயின் பண்ணான். ரைட் சைட்ல பெட்ரோ நெட்டோ மட்டும் தான் வந்து அட்டாக்லயே வந்து ஹி இஸ் அ ஓல்டு பிளேயர் ஹூ ஹஸ் பீன் வித் அஸ் ஃபார் அ லாங் டைம். ஆ அதுவும் ஒரு சீசனா? அது ஒரு சீசனே போதும். ம். இட்ஸ் ஓகே ஃபைன். பட் எனக்கு அதுதான் வந்து இப்ப இங்க ப்ராப்ளமா தெரியுது. இப்போ டிஃபென்ஸ் வந்து திடீர்னு நல்லா கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கிறாங்க. அட்டாக் வந்து அவங்களுக்கு அந்த கொஹேஷன் இல்ல. போர்ன்மவுத் வந்து இட்ஸ் அ வெரி போரிங் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த டயர்ட்னஸ் வந்து ஹஸ் ஹிட் எவரி பிளேயர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தட் ஷுட் நாட் பி த ரீசன். ஏன்னா போர்ன்மவுத் வந்து லாஸ்ட் 5 மேட்சஸ்ல தே ஒன்லி கேதர்ட் 1 பாயிண்ட். அண்ட் செல்சி வந்து சேரிட்டி எஃப்சின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி செல்சிய. ஏன்னா வந்து யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க கிட்ட சூப்பரா விளையாண்டுட்டு யார் யாரெல்லாம் ஆஹ், இப்போ லீட்ஸும் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 5 மேட்சஸ்லயே தோத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் எங்களோட வந்து ஃபர்ஸ்ட் வின். இப்போ போர்ன்மவுத்தும் அதே மாதிரி. ஸோ இட்ஸ் டிசம்பர் கர்ஸா இல்ல வந்து மரஸ்காஸ் லாட் இஸ் சார்ட் அவுட் இன் டிசம்பர். இல்ல இதுல அதான். சாரி இப்ப செட்டிலிங் டைம்னு சொன்னான் கிறிஸ் பாலர். ஐ ஐ டிஸ்அக்ரி. ஏன்னா கார்னாச்சோ பிரீமியர் லீக் ப்ரூவன், பெட்ரோனட்டோ பிரீமியர் லீக் ப்ரூவன், டிலா பிரீமியர் லீக் ப்ரூவன், ஜாவோ பெட்ரோ பிரீமியர் லீக் ப்ரூவன். நான் பார்த்த வரைக்கும் செல்சி மீன்ஸ் மிட்ஃபீல்ட் பாடி. போர்ன்மவுத் மேட்ச் நீ பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செல்சி நடுவில் போவே இல்லை. போர்ன்மவுத் was just bypassing very easily. Sanchez kept in the game, kept them in the game. லீட்ஸ் ஓகே ஓவராலா வந்து இட் வாஸ் அ பேட் டேன்னு எடுத்துக்கிட்டாலும் இட் வாஸ் ரிப்பீட் ஆஃப் பேட்டர்ன் மாதிரி தான் இருந்துச்சு போர்ன்மவுத்தோட. லீட்ஸ் கிட்ட இருந்த லீட்ஸ் கேம்ல என்ன பிரச்சனையோ அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகலன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பாமர் ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டா என்ன தெரியல பிகாஸ் ஹி ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் போர்ன்மவுத். கர்கஸ் கர்கஸும் சரி ஐசக்கும் சரி நான் ஜஸ்டிஃபை பிரீமியர் லீக் நான் ஜஸ்டிஃபை பண்ணல. நான் வந்து யாரு இல்ல இல்ல இப்போ பிரீமியர் லீக்லயே பிட்வீன் மூவ் ஆன எம்புமா எடுத்துக்கோ குன்யா எடுத்துக்கோ எவ்ரி ஒன் இஸ் ஆல்சோ சஃபரிங். யாருமே அவுட் பர்ஃபார்ம் வந்து பண்ணல. சி எல்லா கிளப்புக்கு போனாலுமே எல்லாருக்குமே அந்த செட்டிலிங் டைம் அப்படின்றது கரெக்டான ஒரு விஷயம் தான். டெல்மியா இந்த டிரான்ஸ்ஃபர்ல டாப் 4 கிளப்ஸ் அதாவது ஹை இன்டென்சிட்டியா விளையாடுறாங்க தெரியுமா அந்த டாப் 5 கிளப்ஸ். அதுல பிரீமியர் லீக்ல இருந்து இன்டரா உள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆன பிளேயர் ஹூ ஹஸ் ஷைன் இன் திஸ் சீசன் ஜென்ரலி அது வந்து ஒரு அவுட்லயர். அந்த மாதிரி உடனே வந்து டக்குன்னு செட் ஆகி டீமுக்கு அதுவும் வந்து 2 வித்தியாசம் இருக்கு இதுல. மரஸ்காவோட கேம் வந்து பொசிஷனல் பிளே. கரெக்டா? யுனைடெட்ல கார்னாச்சோவோ இல்லாட்டினா ஜாவோ பெட்ரோவோ அவங்க விளையாண்ட சிஸ்டம்ல இருந்து ஒரு கவுண்டர் பொசிஷனல் அட்டாக்ஸ் பிளே. ரெண்டுமே. பொசிஷனல் பிளே அதாவது நீ நீ கம்பேர் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். ஸ்டார்டிங் பொசிஷனு
கார்னாச்சோவோட ஸ்டார்ட்டிங் பொசிஷனும் சரி, பெட்ரோ நெட்டோ ஜாவா பெட்ரோட ஸ்டார்ட்டிங் பொசிஷனுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். கார்னாச்சோ இஸ் ஹக்கிங் ஹிஸ் விங்ஸ். இஸ் யுனைடெட் டைம்ல இருந்து அவன் பொசிஷன், அதாவது பால் ரிசீவ் பண்ற பொசிஷன்ல இருந்து 2 பிளேயரை டேக் ஆன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அவனுக்கு இருந்தது இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் பிட் ஃப்ரம் மிட்ஃபீல்ட் அட்டாக்கிங் த்ரூ த டிஃபென்ஸ் மாதிரி தான் அவன் வந்து யுனைடெட்ல விளையாண்டுருக்கான். இது ஸ்டார்ட் ஆக்சுவலி. இது எல்லாத்துக்குமே செட் ஆகிறதுக்கு டைம் வேணும். அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆர் நாட் ஆல்சோ ஹெல்பிங் அப்படின்ற போது ஆப்வியஸா அந்த அந்த ஏன்னா சான்செஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் டெரிபிளா விளையாடினா இப்ப பிக்கப் பண்ணிட்டான். கைசேடோ ஃபர்ஸ்ட் சீசன் டெரிபிளா இருந்தா இப்ப பிக்கப் பண்ணிட்டான். குக்குரெல்லாவும் ஃபர்ஸ்ட் சீசன் டெரிபிளா இருந்தா இப்ப பிக்கப் பண்ணிட்டான். சி எல்லாருக்குமே வந்து அந்த ஒன் சீசன் இந்த சிஸ்டம் அட்ஜஸ்ட் ஆகிற ஒரு டைம் தேவைப்படுது. அண்ட் செல்சி ஹேஸ் டூ மெனி நியூ பிளேயர்ஸ். நோட் பண்ணிக்கோடா வீடியோ கடைசியில நம்மளுக்கு இது தேவைப்படும். இல்ல அதுதான் ஒண்ணும் இல்ல. என்ன பிரச்சனைனா நான் பார்த்தேன் ஆக்சுவலி லீட்ஸ் மேட்ச் பார்த்தேன். பர்ன்மவுத் வந்து நான் ஹைலைட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா உங்க நிறைய நியூ பிளேயர்ஸ்க்கு வந்து இவ்வளோ என்ன சொல்றது லைட்டா ஒர்க் லோடு வந்துட்டு அவங்க லைட்டா எனக்கு தெரிஞ்சது லைட்டா டயர்டான மாதிரி எனக்கு ஃபீல் ஆனாங்க. லீட்ஸ் கிட்டே லைட்டா தெரிஞ்சது, பர்ன்மவுத் கிட்ட ரொம்ப ஹெவியா எனக்கு கிடைச்சது அது. ஸோ பார்ப்போம். இப்ப லைக் ஐ செட் டிசம்பர் டு ஜான் வந்து ரொம்ப குரூஷியலான பீரியட் அவங்களுக்கு. ஸோ ஜானுக்கு அப்புறம் எப்படி டர்ன் அரவுண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் அகைன் சொல்றேன். செல்சிக்கு நான் லாஸ்ட் சீசன் என்ன கிரிட்டிசிசம் வச்சுன்னா டிசம்பர் வரைக்கும் தே லுக் லைக் டிஃப்ரெண்ட் டீம், டிசம்பருக்கு அப்புறம் தே லுக் லைக் வெரி டிஃப்ரெண்ட் டீம். இந்த சீசன் அவங்க அகைன் ரிப்பீட் ஆச்சுன்னா வி ஷுட் லுக் அட் மரஸ்கா. சாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல, பட் அவன் வந்து அவனோட வாட் எவர் பிளேயர் ரொட்டேஷன் ஆர் எனிதிங் அவன் என்ன பண்றான்றத அவன் வந்து கண்டிப்பா மாத்தியே ஆகணும். ஆமா he needs to learn player rotation. அது எல்லாமே ஈவன் எவர்டன் கூட நெக்ஸ்ட் வீக் ஐ எம் நாட் வெரி கான்ஃபிடென்ட். எப்பப்பெல்லாம் இவனுங்க வந்து ரொம்ப ஒரு ஹாஸ்டைலான ஒரு அவே கேம்ஸ் போறாங்களோ அப்பெல்லாம் இவனுங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு யாரை பத்தி பேசலாம். அதாவது வந்து டிசம்பர் வந்த உடனே வந்து நம்ம ஆர்சனல் எப்பவுமே டாப்ல இருந்தாங்கன்னா ஒரு மீம் ரொம்ப ஃபேமஸா வரும். அந்த மீம் நான் என்னன்னு சொல்ல விரும்பல, ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அது என்ன மீம்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து தே ஆர் ஸ்லிப்பிங் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம குரூப்ல பேசிட்டு இருந்தோம். இல்லடா இந்த நெக்ஸ்ட் ரன் ஆஃப் பிக்சர்ஸ்ல கொஞ்சம் லாசஸ் அண்ட் டிராஸ் வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஐ திங்க் லாஸ்ட் மேட்ச் வந்து இவங்களோட ஆஸ்டன் வில்லாவோட லாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வந்துட்டு நான் ஏதாவது ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டிருந்தேன். ஐ மீன் ஐ ஹேட் ஆர்சனல் காம்படிஷன் அண்ட் மை அப்போனன்ட் இஸ் உனாய் எமரி அப்படின்ற மாதிரி ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சுடா. குட் ஈவினிங் ஆர்சனல் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மிட்வீக் அவங்களுக்கு யாரோட மேட்ச் இருந்துச்சு சுத்தமா மறந்துட்டேன். பிரென்ஃபோர்டோட அண்ட் ஜெயிச்சிட்டாங்களா அது பிரென்ட்ஃபோர்ட் மேட்ச் நான் பார்த்தேன். ஓகே, நான் ஏன் வந்து சண்டே காலையில வந்து வில்லாவோட சாட்டர்டே காலையில வில்லாவோட தோப்பாங்க நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, பிரென்ட்ஃபோர்டோடையுமே ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிட்டாங்க. யுவர் அட் ஹோம். அந்த டயர்ட்னஸ் வந்து தெரிஞ்சுது. அங்க வந்து அந்த தேர் வாஸ் அன் ஹெடர் விச் ராயா வந்து பயங்கரமா சேவ் பண்ணுவான் ஒரு ஹெடர். ஓகே, அது வந்து கையில பட்டு போஸ்ட்ல பட்டு வரும். அப்புறம் பிரென்ட்ஃபோர்ட் டிட் நாட் மேக் மச் ஆஃப் சான்சஸ். அட் த சேம் டைம் ஆர்சனல் ஆல்சோ டிட் நாட் க்ளோஸ் த மேட்ச் அன்டில் தி எண்டு வரையுமே அவங்க வந்து அது 1-0 தான் இருந்தது. அண்ட் சாக்கா கடைசியா ஃபைனலா ஸ்கோர் பண்ணான். பிரென்ட்ஃபோர்ட் இஸ் சிட்டிங் இன் 16th place அட் தட் பாயிண்ட் இன் டைம். ஸோ எனக்கு என்னன்னா வில்லா வாஸ் பயங்கரமான ஃபார்ம்ல உள்ள வந்தானுங்க அந்த கேமுக்கு. அண்ட் வில்லா அண்ட் அட் வில்லா பார்க்கு ஆர்சனலோடைய வில்லா ஹேஸ் கன்சிஸ்டன்ட்லி டெமாலிஷ்டு தம் ஆக்சுவலி இந்த லாஸ்ட் 5 மேட்சஸ்ல. 3 matches ஐ திங்க் தே won, 2 have drawn. இந்த ஒரு லாஸ்க்குள்ள ரொம்ப இது பண்ணி ஜூம் இன் பண்ணி நான் பார்க்க விரும்பல. பட் ஐ லுக் அட் தேர் லாஸ்ட் 5 matches ஒரு பேட்டர்ன் ஒன்று தெரியுது இல்ல. இப்போ லாஸ்ட் 5 matchesல அவங்க வந்து 2 மேட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்று 10 மேனோடைய அண்ட் ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க அவே கேம். அண்ட் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. நான் இன்னொன்னு என்ன முக்கியமா பார்க்குறேன் அப்படின்னா, வென் சாலிபாவோ கேப்ரியலோ இல்லாத போது அவங்களுடைய செட் பீஸ் ப்ரவர்ஸ் வந்து பயங்கரமா வந்து குறையுது. தேர் அட்டாக்கிங், அதாவது கோல் அடிக்கிற கேப்பபிலிட்டி இன் செட் பீஸ் வந்து பயங்கரமா குறைஞ்சு போகுது. அண்ட் ரெண்டாவது டிஃபென்சிவாவுமே வந்து டிஃபென்சிவ் சாலிடாரிட்டி என்னால பார்க்கவே இல்ல. அது நேச்சுரல். ஆனா நினைச்சு பாருங்க, கேப்ரியல் செலிவா வந்து நம்ம லாஸ்ட் 3 சீசன்ஸா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டர் பேக் பேரிங்ஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆப்வியஸா அவங்க 2 பேருமே அந்த டைம்ல மிஸ் ஆனாங்கன்னா குவாலிட்டி ட்ராப்ன்றது நேச்சுரலா தெரிஞ்சிச்சு. எனக்கு லாஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது வந்துட்டு ஆஸ்டன் வில்லாவோட பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆச்சு.
அவங்களுக்கு வந்து கேப்ரியல் அண்ட் செலிவா மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ம். ஸ்டில் அவங்களுக்கு வந்து இப்போ டிம்பர் இருக்கான், காலஃபியோரி, பென் வைட், இவங்க எல்லாமே வந்து நாட் அ பேட் பிளேயர்ஸ். அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் தான். எஸ்பெஷலி ஜூரியன் டிம்பர்லாம் வந்துட்டு பார்க்க ஆள் வந்து லிட்ட குள்ளமா தான் இருப்பான், பட் வெரி பிசிக்கல் பிளேயர் அவன். சோ ஆனா ம். அந்த டிராப் ஆஃப்ன்றது நேச்சுரல் தான். இப்ப திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து வெர்ஜில் வேன் டைக்கும் ஜோயல் மாட்டிப்பும் கேம்ல இல்லைன்னா எங்களுக்கு என்ன டிராப் ஆஃப் நடக்குமோ அதே டிராப் ஆஃப் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் ஆர்சனல் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 2 மெயின் டிஃபெண்டர்ஸை லூஸ் பண்ணியும் ரொம்ப அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகல. ஆனா ம். எனக்கு என்னன்னா மிட்ஃபீல்ட் பேட்டில் லைட்டா ஆர்சனல் லூஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா எப்படி இருந்துச்சுன்னா சின்ஸ் கேப்ரியலும் சலீபா இல்லாததுனால ஜூபிமெண்டி வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா டிராப் ஆனான். அது வந்து ஜூபிமெண்டியை லைட்டா நான் கேம்ல இருந்து எடுத்த மாதிரி தோணுச்சு. விச் மீன்ஸ் ரைஸ் வந்து நிறைய ரன் பண்ணா, நிறைய டேக்கிள்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் ஓடகார்ட் வாஸ் நாட் மச் ஹெல்ப் அந்த இடத்துல. ஏன்னா தலைவன் வந்துட்டு வழக்கம் போல அந்த ஃபிளிக் பண்றது, திரும்புறது, கலாய்க்கல. ஓடகார்ட் ஹேஸ் அ குட் ஓடகார்ட் ஹேட் அ குட் கேம் ஆஸ் வெல். நிறைய பாசஸ் வந்து ஃபைனல் தேர்டுக்குள்ள போட்டான். சாக்கா ஹேட் அ ம். குட் கேம் என்ன பொறுத்த வரைக்கும். நிறைய பைலைன்ல ரன்ஸ், கிராசஸ், கட்பேக்ஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ ஓவரால் அவங்களோட அட்டாக்கிங் சென்ஸ்ல குட் கேம் இருந்துச்சு. பட் ஒரு ஆர்சனலுக்கு அந்த ஒரு டிஃபென்சிவ் லாக் இருக்குல்ல மிட்ஃபீல்ட்ல, அது வந்து ஆஸ்டன் வில்லா ரொம்ப ஈஸியா பைபாஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. டெலமன்ஸா இருக்கட்டும், வேற யாரு, மார்கன் மார்கன் ராஜஸ் ராஜர்ஸ். மார்கன் ராஜஸ் குட் கேம். ஜான் மெகின் வந்து எத்தனை த்ரூ பால் போட்டான் தெரியுமா, டிஃபென்ஸ் பியேசிங் த்ரூ பால்ஸ் மாதிரி போட்டான். ஸோ எனக்கு அந்த இடத்துல தான் தே லாஸ்ட் லிட்டில் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற மாதிரி தோணுச்சு, சலீபான் கேப்ரியல் இல்லாததுனால. பாப்போம், மேபி அவங்க திருப்பி வந்த பிறகு ஆர்சனல் கேன் கோ ஆன் ரன் ஆஃப் கேம்ஸ் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனா வெரி குட் பாயிண்ட் ஆன் செட் பீஸ். ஸோ செட் பீஸ் இல்லைன்னா நம்ம கலாய்க்கல. பட் தேர் இஸ் அ ஸ்மால், ஒரு எங்கேயோ ஒரு சின்ன ஒரு டிராப் ஆஃப் தேர் பெர்ஃபார்மன்ஸ் அங்க வந்து இருக்கு. பார்ப்போம். கேப் வந்துட்டு இப்போ 2 பாயிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மான்செஸ்டர் சிட்டி. இல்ல அதாவது இல்ல இல்ல கலா சாரி சாரி ஏய், ஏ இல்ல 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 அவன் எதுவுமே சொல்லவே இல்ல. இல்ல ராகுல். இன்னும் ஒரு விஷயம். நான் ம், சொல்லணும் இல்ல, பட் வி ஃபோக்கஸ் டூ மச் ஆன் ஆர்சனல். ஆனா ஆஸ்டன் இல்ல. வில்லாவை நம்ம கொஞ்சம் கூட கிரெடிட்டே பண்ணல. ஏன்னா கண்டிப்பா. எமரி இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலி லாஸ்ட் 10 கேம்ஸ்ல 9 வின்ஸ் 1 டிரா ஃபார் ஆஸ்டன் வில்லா, விச் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் த 100-year ஹிஸ்டரி. அவ்வளவு பெரிய ஒரு ரெக்கார்டு. ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் திங், 7 ஆஃப் த ஸ்டார்டிங் 11 வந்து ஸ்டீவன் ஜெரார்ட் இருந்தான்ல, அப்ப இருந்து ஸ்டார்டிங் 11 தான். பாக்கி 4 பேர் வந்து புதுசு. அதுவும் ராஜர்ஸ், மேட்சன், மாலன், இவங்களாம் நியூ நியூ அடிஷன்ஸ். ஸோ ஒரு கன்ஸ்டன்ட் பட்ஜெட்ல போன வாட்டி 6th, அதுக்கு முந்தின வாட்டி 4th, லாஸ்ட் டைம் குவார்டர் ஃபைனல்ஸ்ல அன்லக்கிலி பிஎஸ்சியோட தோத்துட்டாங்க ஆஸ்டன் வில்லா. ஸோ எமரிக்கு யாருமே ஒரு ஹைப்போ இல்ல ஒரு ஃபிளவர்ஸ் இல்லையோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த ஆமா, சீசன் கூட ஆமா. ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பெக்ட். ஆமா, ஆமா. நான் 2 விஷயம் மேஜரா நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்டின்னா, வாட்கின்ஸ் மட்டும் கிரிட்டிக்கலா ஃபினிஷ் பண்ணியிருந்தான் அப்டின்னா, கிளினிக்கலா ஃபினிஷ் பண்ணியிருந்தான் அப்டின்னா, ஸ்கோர் லைன் ஸ்கோர் ரொம்ப லைன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து மேட்ச் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் ஆயிருக்கும். 2வது நான் என்ன பார்த்தேன் அப்டின்னா, இட் வாஸ் அ டோ டு டோ மேட்ச். ஆர்சனல் டாமினேட் பண்ணாங்கன்னு யாராலயுமே சொல்ல முடியாது. கரெக்ட். பொசிஷனுமே பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். ஐ திங்க் 53 இவனுங்க கொஞ்சம் ஐ திங்க் 48 49 அந்த மாரி இருக்கும். ஷாட்ஸ் கூட விட்டுருங்க. ஷாட்ஸ் ஆன் டார்கெட். ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஹேட் ஈக்குவலா 1 லெஸ் அந்த மாரி 7, 8 அந்த மாரி. ஸோ ஒரு ஒரு நல்ல சான்ஸ் கிரியேஷன் போத் எண்ட்லயுமே. அண்ட் மேட்ச் வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு மேட்ச் வந்து ஆர்சனல் வந்து ரொம்ப ஓப்பனா இருந்த மாரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் இஸ் டியூ டு வில்லா வில்லா பிளேயர்ஸ் அண்ட் தேர் பிரஷர். எஸ்பெஷலி நான் சொல்லியே ஆகணும். மெக்கினோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அதே மாரி மார்கன் ராஜர்ஸும். அவன் வந்து ஹி ஒரு ஃப்ரீ ரோல்ல அவன் எவ்ளோ எவ்ளோ கிரிட்டிக்கலா எவ்ளோ பயங்கரமா அவன் வந்து ஆப்பரேட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அனதர் எக்ஸாம்பிள். நம்ம வந்து எமிரி வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருப்பான். எவ்ரி ஒன் கன்சிடர்ஸ் அஸ் சான்சஸ் ஆஃப் அஸ் வின்னிங் வந்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் வி ஹேவ் அ சான்ஸ் டு வின்னு சொன்னான், தலைவன் போட்டான். நெத்தி போட்டுலயே சுட்டே தூக்கிட்டான். பட் பட் அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் வில்லா கிட்ட இருந்து. ஐ திங்க் ராகுல் சொன்ன கரெக்ட் பாயிண்ட். வி ஷுட் கிரெடிட் தெம். ஏன்னா ஒரு ஐ திங்க் இது சூப்பரான விஷயம் என்னன்னா, ரிவர்ஸ் பிக்சர் ஜான் ஐ திங்க் நியூயர் பிக்சரே வந்து ரிவர்ஸ் பிக்சர். ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு எமிரேட்ஸ். ஸோ அப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மேட்ச். ஸோ பார்ப்போம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. உனாய் எமரி வந்துட்டு அவனோட என்டையர் மேனேஜரல் கரியரே எடுத்து பார்த்தோம்னா, அவன டைட்டர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அண்ட் பட்ஜெட்ஸ் ஏதோ ஒரு விஷயம் செவிலால இருக்கும்போது அவன் டெலிவர் பண்ணியிருக்கான். பட் ஸ்டில் வெரி வெரி குட் அண்டர் ரேட்டட் கோச். சரி, ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச்க்குள்ள போவோம். ஆப்வியஸா வந்து மான்செஸ்டர் சிட்டி கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணி 2 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. சாரிடா. மான்செஸ்டர் சிட்டி மட்டும் இல்ல. வில்லாவுமே they are just 3 points behind Arsenal. கரெக்ட். It's right now it's a 3-horse race. It is not a 2-horse race. Uh, பார்ப்போம்டா. ஏன்னா வில்லா வந்துட்டு they will have a run of results and they'll have a drop off of results as well. அதை நம்ம சீசன் எண்ட்ல வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அவங்க எப்பவுமே வந்து சீசன் எண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் இந்த டைட்டில் கண்டெண்டர்ஸ்னா நம்ம கண்ணு தெரிக்க பளிச்சுன்னு தெரியுது அந்த ப்ளூ சட்டக்காரனுங்க தான். அதனாலதான் வந்து அவங்கள எடுத்துட்டாரேன். ஸோ ரயன் ஷெர்கி என்ன அசிஸ்ட், அந்த ரபோனா அசிஸ்ட் நான் வா, பார்த்துட்டு இருக்கும்போது நான் உட்காந்துட்டு இருக்கேன். போடனே. ஏய் 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 அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தான் ஒரு ஒரு பாஸுங்க. எனக்கு சரி, எனக்கு ரிசல்ட்ஸ்லாம் தாண்டி எனக்கு அந்த பாஸ் தான் கண்ணுக்குள்ள நின்றுட்டே இருந்துச்சு. ஒரு என்ன என்ன சொல்றது, நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசி என்ன ரபோனா நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து எரிக் லமேலாவோட ஆர்சனல் கிட்ட ஒரு கோல் ஒன்று அடிப்பான் கோல். பார்த்திருக்கியா? ஆமா. அந்த அந்த ரபோனா தான் எனக்கு பிரேம்ல வந்து கண்ணுல வந்துட்டு போச்சு. ஸோ மான்செஸ்டர் சிட்டி நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு இந்த வாட்டியும். ஸோ எப்படி போச்சு சொல்லுங்க. மான்செஸ்டர் சிட்டி வந்து டிசம்பர் ஆனா அவனுக்கு வந்து திடீர்னு அவனுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. தி கோ ஆன் வெரி சாலிடான ரன்னு. நம்ம ஃபுல்லாமோடையும் சரி, லீட்ஸோடையும் சரி ஒரு விதமான டிஃபென்சிவ் ஃப்ரெஜிலிட்டி நிறைய பார்த்தோம். பட் சண்டர்லேண்ட் சர்ப்ரைசிங்லி சண்டர்லேண்டோடைய இட் வாஸ் a வெரி டாமினேட்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. அண்ட் ரீசெண்டா இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறோம்னா, ஹாலண்ட் ஸ்கோர் பண்ணனாலும் இந்த டீம் ஸ்டார்டட் ஸ்கோரிங். அதுதான் எனக்கு என்னை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ரியல் கூடோஸ் டு த விங்கர்ஸ் திஸ் டைம். ஐ திங்க் தே ஆர் பிரிங்கிங் எவ்ரி ஒன். அண்ட் ஃபோர்டனும் வந்து ரொம்ப அண்டர் அப்ரிசியேட்டடா வந்து போறான். ஐ திங்க் இஸ் நவ் இன் ரெட். கிக்கிங் ஆன் ஆக்சுவலா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழைய ஃபோர்டன் வந்துட்டு பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா. மேபி தே நீடட் இது டைம் வந்து as well. ஆமா. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன பொறுத்தவரையும். ஏன்னா கண்டிப்பா. டாமினேஷன் ஆன் ஆல் ஃப்ரண்ட்ஸ். இட் இஸ் நாட் ஹிட் அண்ட் ரன்ல ஒரு 3 கோல் அடிச்சானுங்க. ஆனா கொஞ்சம் ஃப்ரெஜிலிட்டிஸ் இருந்தது. அந்த மாரி கதையே இல்ல இங்க. இங்க எல்லாத்துலயுமே வந்து தே கில்ட் சண்டர்லேண்ட் டூ ஏர்லி. ஆம் சி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். கரெக்ட்டா? அ சிட்டி கிட்ட எனக்கு ஒரு புடிச்ச என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, அவனுங்க கிட்ட வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுங்க கண்ல பார்க்குறாங்க அப்படின்னா, அவனுக்கு எப்படி வந்து அந்த மோடுக்கு போறாங்க அப்படின்றது வந்து இட்ஸ் ரியலி வந்து அண்டர்ஸ்டாண்டிங். பெப்போடைய எப்படி அவன் பெப் வந்து அவன் டீம வந்து அந்த மாரி விளையாட வைக்கிறான் த்ரூ அப்படின்றது வந்து அவுட் த இயர்ஸ் அப்படியே கன்சிஸ்டன்டா நடக்கும்டாப்பா. சிட்டி கிட்ட ஆமா. எப்பவுமே வென் தே ஸ்மெல் பிளட் மர்கியா தான் அந்த மாதிரி தான் ஆடுவானுங்க. லைட் ஒண்ணு இல்ல, ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்ல, அவனுங்க வந்து ஆமா. ஒரு அவங்க ஓப்பன் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன், போடு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு 5 கோல போடு. அந்த மாதிரி தான் ஆடி இருக்கானுங்க. ஆகோர டைம்ல இருந்தே அது நடக்கும்டா அதிகமா. ஆமா. அதுவும் சண்டர்லேண்ட் ஹஸ் பின் ஆல்சோ இன் ஈக்குவலி குட் ஃபார்ம். நீ ஆமா, ஆமா. சண்டர்லேண்ட் வின் பண்றது ஓகே. பட் சண்டர்லேண்ட்ல அந்த விதத்துல நீ வின் பண்றது வந்து கிவன் த கான்டெக்ஸ்ட் தட் யூ ஆர் ஒன்லி கோயிங் டு பி 2 பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் ஆர்சனல் இஸ் என்ன பொறுத்தவரையும் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஏன்னா குவார்டியோலா ஆல்சோ ஹட் ஸ்போக்கன் பிஃபோர் பிரீமியர் லீக் இஸ் வெரி லாங். அண்ட் வி வான் மல்டிபிள் லீக்ஸ். இந்த மாதிரி டிசம்பருக்கு அப்புறம் தான் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். ஸோ வி வில் சி அப்படின்னு சொல்லிட்டு ஹி மேட் அ ஸ்டேட்மெண்ட் 2 வீக்ஸ் பேக். அண்ட் ரைட் நவ் தே ஆர் ஷோயிங் இட். எனக்கு தெரிஞ்சு ராட்ரி வந்தான் அப்படின்னா இந்த டீம் இன்னும் ரொம்ப ரெசல்யூட்டா ஸ்ட்ராங்கா. பாப்போம்டா. ஐ திங்க் எவ்ரி டைம் ராட்ரி வந்து திருப்பி இன்ஜுரியில இருந்தோ திருப்பி வரும்போதோ அந்த பழைய ராட்ரி வந்துட்டு நம்ம பார்க்கல. ஸோ மேபி என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியல. நிக்கோ குன்சாலஸ் வந்து ரொம்ப பேடான ஒரு ஜாப்லாம் பண்ணல. இன்னும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருக்கான். பட் அவனோட குட் கேம் வந்துட்டு பயங்கரமான குட் கேமா இருக்கு. ஸோ பெப் லிஞ்சஸும் பெப் கார்டியாலும் என்ன பண்ணோம்னா அது கன்சிஸ்டன்ட் பேசிஸ்ல எப்படி அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வரணுன்றது மட்டும் தான் அவங்க கவனிக்கணும். ஸோ லெட்ஸ் ஓகே, நம்ம பேசிட்டோம். இப்போ மான்செஸ்டர் சிட்டியோட பங்காளிங்க நம்மளோட ரெட் டெவில்ஸ்க்கு வருவோம். ஐ திங்க் உல்ஸோட ஒரு மேட்ச், வெஸ்டாமோட ஒரு மேட்ச். கன்சிடரிங் த டேபிள் பொசிஷன், இது ரெண்டுமே வந்துட்டு அட்லீஸ்ட் ரெண்டுமே ஒரு வின் அந்த மாதிரி இருக்கணும். உல்ஸோட ஜெயிச்சிட்டாங்க. பட் வெஸ்டாமோட வந்துட்டு 1-1 ட்ரான்னு நினைக்கிறேன்ல. ஸோ யுனைடெட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க? நல்ல ஃபிளாஷஸ் ஆஃப் மேட்சஸ் தான் பார்த்தேன், நல்லா ஃபுல்லா பார்க்க முடியல. ஸோ வெதர் ப்ரோக்ரஸ் ஆனாங்களா, டிக்ரெஸ் ஆயிருக்காங்களா, எப்படி பாத்தீங்க?
ப்ரோக்ரஸ் ஆயிருக்காங்களா, டிக்ரீஸ் ஆயிருக்காங்களான்னு தெரியல. டேபிள் 6th இருக்கிறாங்க. ஆனா, ஸோ ஐ திங்க் தட் இஸ் மாசா இருக்கு. ப்ராக்ரஸ் தான் என்ன பொறுத்தவரையும். ம். வெஸ்ட் ஹாம் ட்ரா வந்து இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் அ ஃபேர் ரிஃப்ளெக்ஷன் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப் அன்டில் நவ். அந்த நான் ஒரு ஐ திங்க் வி ஸ்போக் அபவுட் இட் ரைட் நவ். அவங்க லூஸ் பண்ணாமலே இருந்தாலே போதும். ட்ராவோ இல்ல வின்னோ என்ன பொறுத்தவரையும் அன்டில் ஜான் எண்டே இட்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஃபார் தெம். அண்ட் நேத்து சக்சஸ்ஃபுல்லா அவங்களுக்கு அதே மாதிரி இட்ஸ் குட் திங் தட் தே கெட் டு பிளே வுல்ஸ் அட் திஸ் டைம். ஏன்னா உல்ஃப் வந்து ஹேவ் கம்ப்ளீட்லி கிவன் அப். படுத்தே விட்டான் ஐயா, அந்த மாதிரி தான் இருக்கானுங்க அவனுங்க. அது ரெலகேட்டட் அண்ட் எவ்ரி டீம் வந்து அவங்க டீம் வந்து சும்மா அந்த கோல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு மாதிரி அது அவ்வளோ பெத்தட்டிக்கா இப்படி உல்ஸ் ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் கிரேட் ஸ்டடி டு ஈவன் திங்க் அபவுட் இட். அவ்வளோ சீக்கிரமா கிவ் அப் பண்ணிட்டாங்க. பட் கம்மிங் பேக் டு யுனைடெட், இந்த மேட்ச் நேத்து 4-1 இட்ஸ் சாலிடான ரிசல்ட்ஸ் ஃபார் தெம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டண்டா ப்ரூனோ பெர்னாண்டஸ் என்னவோ வந்து அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கான் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸும் சரி, இன் ஐ டர்ம்ஸ் ஆஃப் திங்க் இதுலயும் வந்துட்டு பிரீமியர் லீக்லயும் டாப் அசிஸ்டர் ப்ரூனோ தான் நினைக்கிறேன். நான் நேத்து முன்னாடி தூங்கறதுக்கு முன்னாடி பாக்குற வரைக்கும் அவன் சர்க்கி எல்லாம் 5-5 இருந்தானுங்க. நேத்து நேத்து ஐ திங்க் டாமினேஷன். அதுதான் எனக்கு இந்த கேம் வந்து அவங்க வந்து ஒரு மிட் டேபிளோட விளையாண்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அவங்களால ஒரு விளையாட முடியல. ரொம்ப மான்செஸ்டர் யுனைடெட் பத்தி புகழ விரும்பல. ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் வுல்வ்ஸ். பட் ஓவராலா கன்சிடரிங் தேர் பெர்ஃபார்மன்ஸ், ஐ திங்க் இட்ஸ் a குட் ரிசல்ட் ஃபார் தெம். அவ்வளவுதான். பாவண்டா, ஒரு ரன் ஆஃப் ரிசல்ட்ஸ் வரட்டும். டாப் 4 கிட்ட அவங்க வந்து அப்பப்போ வந்துட்டு போனாதான் வந்துட்டு அவங்களுக்கும் ஹோப் இருக்கும். ஏன்னா இந்த சீசன் வந்துட்டு லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது அமோரிம் மேல நிறைய சீசன் ஸ்டார்டிங்ல போட்டு பொழந்தெடுத்தோம் எல்லாருமே. யுனைடெட் ஃபேன்ஸும் சரி, ரைவல் ஃபேன்ஸும் சரி, பண்டிட்ஸ் எல்லாருமே போட்டு பொழந்தெடுத்தானுங்க அவனை. எஸ்பெஷலி அந்த ஒரு நான் லீக் டீமோட தோத்தாங்களே இதுல, எஃப்ஏ கப்லயோ கரபாவ் கப்லயோ கிரிம்ஸ்பியோட தோத்ததெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஸோ அங்க இருந்து இப்போ ஏதோ வந்து அட்லீஸ்ட் ஒரு ட்ரா வின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்ஸ் அவங்க சேர்ந்த மாதிரி எடுத்துட்டு வர்றதே அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஹாப்பியா தான் இருப்பாங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா அடுத்த 3 ஃபிக்சர்ஸ் அவங்களுக்கு வந்து போர்ன்மவுத்தோட, வில்லாவோட, நியூகாசலோட. சோ அதனால தெரிஞ்சிடும். போர்ன்மவுத் வந்து தெரியல, பட் வில்லா அண்ட் நியூகாசல் வந்துட்டு ஒரு பயங்கரமான டெஸ்ட் தான். யுனைடெட் இருக்கிற ஃபார்முக்கு ஐ திங்க் போர்ன்மவுத்தே வில் பி a challenge. அதுதான் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வில்லாவும் நியூகாசலும் எல்லா டீமுக்குமே கஷ்டம் தான்டா. அது பாப்போம். சொல்றேன், நியூ கேசல் ஜஸ்ட் அபவ் போர்ன்மவுத் 14th 13th இருக்கானுங்க. அவனுங்களும் நான் மேல இருப்பாங்கன்னு நினைச்சேன். தே ஆர் ஆல்சோ வெரி இன்கன்சிஸ்டன்ட் சாரி. ஆனா இன்னொரு விஷயம், நேத்து யுனைடெட் லைன் இப்ப எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கேன், எப்படி உல்ஸ் ட்ரெடிஷனலா ஒரு போர்ச்சுகீஸ் ஸ்டார்டிங் 11 அப்படியே எடுத்துட்டு வந்து வைப்பாங்களோ அந்த மாதிரி இவனுங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு. டாலோ இருக்கான், ப்ரூனோ பெர்னாண்டஸ் இருக்கான். நேத்து குன்யா வேற ஹோம் கமிங், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. கிரௌட் பூ பண்ணாலும் என்ன பண்ணாலும் லைக் ஒன் டச். அந்த குன்யா மிஸ் பண்ணதை போன கேம்ஸ்ல மிஸ் பண்ணாங்க. அது வந்து இந்த கேம்ல கொஞ்சம் he showed flashes of brilliance. நீ மேட்ச் பார்த்தனா உனக்கு தெரியும். அதான் சரி பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல, லாஸ்ட் 2 மேட்ச் வந்து அட்லீஸ்ட் நல்லா ஒரு ஃபேர் ரிசல்ட்ஸ் ஃபார் யுனைடெட். நெக்ஸ்ட் 3 மேட்ச் என்ன மாதிரி ஒரு ரன்ல போறாங்க அப்படின்றது பார்ப்போம். அமோரி மேட்ச் டர்ன் அரவுண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பேன் யுனைடெட் ஃபினிஷ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி வந்துட்டு லிவர்பூலுக்கு வருவோம். அதான் வந்து சீசன் ஸ்டார்டிங்ல வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி தான் ஆரம்பிச்சுது. இப்ப வந்து நம்ம 7:30 மணி சீரியல் மாதிரி வந்துட்டு இவனுக்கும் அவனுக்கும் சண்டையா, அதுக்கு காரணம் அவனா, அப்புறம் அதுக்கு அவனுக்கு இவனுக்கும் சண்டை, அதுக்கு காரணம் இவனா அப்படின்ற மாதிரி சாலா வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி மொத்தமா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டான். அதுக்கு நாங்க தனி வீடியோவே போடலாம்னு நினைச்சோம். பட் ஸ்டில் கிளப் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசலான்ட்டு நான் வெயிட் பண்ணோம். ஏன்னா சாலா சொன்னதை மட்டும் வச்சு பேசணும்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுற மாதிரி இருக்கும். அதனால நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் லிவர்பூல் பெர்ஃபார்மன்சஸ். சந்தர்லாண்டோட ஒரு லீட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதான் இல்ல அதுல இருந்து வருவோம். சந்தர்லாண்ட் கூட ஒரு டிரா அண்ட் அகைன் லீட்ஸ் கூட ஒரு டிரா. சந்தர்லாண்ட் டிராவும் வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக் தான். ஆன்ஃபீல்ட்ல எனக்கு வந்துட்டு ஃபிளாஷஸ் ஆஃப் பிரெண்டன் ராஜர்ஸ் கண்ணு முன்னாடி வந்துட்டு போனா, சைட்வைஸ் பாஸ் வித் நோ பெனிட்ரேஷன், காண்டா இருந்துச்சு. அண்ட் லீட்ஸ் கூட வந்துட்டு
ஓகேவா? நான் என்ன நினைச்சேன்னா, லீட்ஸ் செல்சிய போட்டத பார்த்தோனே தெரிஞ்சு போச்சு. இந்த மேட்ச் நம்மளுக்கும் கஷ்டமா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கேத்த மாரி தான் இருந்துச்சு. நாங்க ஸ்கோர் பண்ண கோல்ஸும் ரொம்ப பிரில்லியன்ட் கோல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அது லீட்ஸோட ஃபால்ட். பட் குட் திங் தட் எக்கிட்டிகே வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டான். அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனு. அண்ட் அகைன் வி வர் மோர் ஓப்பன். அகைன் வி லேக் த பிசிகாலிட்டி. அகைன் எங்களால ஒரு கேம் வந்து அழகா க்ளோஸ் அவுட் பண்ண முடியல. ஸோ இந்த ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸ், ரிப்பீட்டிங் மிஸ்டேக்ஸ், பிளேயர்ஸோட சப் பர்ஃபார்மன்சஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. பாசிட்டிவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப லைட்டா வந்துட்டு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு டிஃபென்சிவா. என்னடா 3 கோல் கன்சீட் பண்ணிட்டு என்னடா டிஃபென்சிவ் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க கேட்கலாம். பட் ஸ்டில் ஏன்னா அந்த கொனாட்டோட மிஸ்டேக்ஸ், கொனாட்டோட மிஸ் பொசிஷன்ஸ் தான் எங்களுக்கு கேமை காஸ்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சில இடத்துல தோணுச்சு. அந்த பெனால்ட்டி ஒரு மொமெண்டமா மாத்தி விட்டுருச்சு. இது என்னோட வேர்டிக்ட். நீங்க ஆரம்பிங்க. நான் ஷார்ட்டா வச்சுக்கிறேன். கிறிஸ் பால் பேசுறதுக்கு முன்னாடி கிறிஸ் பால் அந்த மேட்ச் நடக்கும்போது குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டான், டே ஜெயிச்சிட போறீங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், வாய இப்போ ஒரு பயங்கரமான பாட்டில பாப்ப பாரு, இப்படி ஒரு பாட்டில் பார்த்திருக்கே மாட்டேன். நான் உங்களை அனுப்புனேன். அது ஏன் தெரியுமா அனுப்புனேன்? ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் கோல்மோ 2 கோல் லீட் சரண்டர். நியூ கேசலோட அகைன்ஸ்ட் 10 மேன் நியூ கேசல் 2 கோல் லீட் சரண்டர். எனக்கு அதேதான் மைண்ட்ல வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அப்போது வந்து இப்போ வரைக்கும் we are 20 games into the season. ஒரு கேம் கூட நம்ம கண்ட்ரோல்ல இருந்தது இல்ல. லீட்ஸ் கேம் நமக்கு பெருசா கண்ட்ரோல் பொசிஷன் வச்சிட்டு இருந்தோம். எல்லாம் ஓகே தான். பட் we were never going to win அப்படிங்கிற அந்த ஃபீலிங் நமக்கு வரவே இல்லை. சோ அதுதான் கிறிஸ் பால் கிட்ட அதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா அந்த கிறிஸ் பால் 24 பயந்துட்டான், ஐயோ இவங்க கோல் எடுத்துட்டாங்க இவங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க தோத்துட்டான்ல. இருப்பா பக்தர்கள் அமைதி காக்கவும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி பண்ணி விட்டானுங்க. அண்ட் 24 கோல்ஸ் கன்சிடர்ட் அட் திஸ் பாயிண்ட் இஸ் வெரி 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 போர். என்ன பொறுத்த வரைக்கும் நீ கோல்ஸ் கூட அடிக்காம இருந்து கூட 24 கோல்ஸ் கன்சிடர்ன்றது நினைச்சு பாருங்க. இந்த 24 கோல்ஸ் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணாம இருந்தனால அந்த 2 மேட்ச் 6 லாஸ், 6க்கு பதில் இன்னும் 2 மேட்ச் டிரா ஆகிறதுக்கான வாய்ப்புமே ஆக்சுவலா இருந்திருக்கும்டா. ஸோ பாப்போம். லைக் ஐ சேட் நிறைய திங்ஸ் ராங்கா போயிட்டு இருக்கு. நம்ம வீடியோல ரொம்ப நேரமா பேசிட்டோம். ஸோ கடைசியா வந்து இந்த சாலா ஸ்டேட் கிறிஸ் பால் நீ சொல்லு, மேட்ச் பெர்ஃபார்மன்சஸ் பத்தி சொல்லு. நான் வந்து லீட்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் கண்டிப்பா பேசணும். ஏன்னா இந்த இந்த கடைசி 3 மேட்ச்ல தே ஹேட் அ டாக்டிக்கல் சேஞ்ச். பேக் 4ல இருந்து விளையாண்டு தே ஸ்டார்ட் பிளேயிங் பேக் 3. அண்ட் அதுக்கு வந்து அவங்களுக்கு நிறையவே அவங்களுடைய ஐ திங்க் அவங்களோட கேம் இன்டென்சிட்டி வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு பார்த்த ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, தே டிட் நாட் கிவ் அப். ஈவன் இந்த லாஸ்ட் மினிட்ல தே கன்சிட் பண்ணாலுமே, லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல கன்சிட் பண்ணாலுமே தே ட்ரைடு. டிஃபென்சிவா ஃப்ரெஜிலிட்டியா இருக்காங்க லிவர்பூல். தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். பட் ஒரு நியூலி ப்ரொமோட்டட் டீம் கம்மிங் இன்டு த கேம் அண்ட் தே கேவ் அ குட் ஃபைட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நியூட்ரலா பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவா நம்மள மட்டும் போட்டு அடிக்கல, பங்காளியும் போட்டு அடிச்சாங்க. இருடா நியூ இயர் வரட்டும், பாக்கண்டா செல்சி என்ன பண்றானுங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, பாப்போம். அண்ட் ஃபைனலி சாலா வந்துட்டு அந்த அதுக்குள்ள நான் பெருசா போக விரும்பல. ஏன்னா ஐ திங்க் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு 2 வீக்ஸ்ல வந்துட்டு இது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரி ஏதாவது ஒன்று சார்ட் அவுட் ஆயிடும்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா சாலா வந்து நம்ம கிளாப் கிட்ட இருக்கும் போது இந்த மாதிரி டேண்ட்ரம் த்ரோ பண்ணிருக்கான். ஐ திங்க் 1 கேமோ 2 கேமையோ பெஞ்ச்ல வச்சிருந்தோம். ஒரு மேட்ச் நம்ம ஆஃப் டைம்ல எடுத்துட்டு வந்தோம். அப்ப டச் லைன்லயே கிளாப்போடய அவன் ஆக்சுவலி சண்டை போட்டான். அந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இது இருக்கு. ஆனா ஐ திங்க் இட்ஸ் a மெல்ட் டவுன் ஆஃப் இன்னும் ஹையர் பிக்கர் ப்ரொபோர்ஷன்ஸ்னு எனக்கு தோணுது. இல்ல ஓகே. இல்ல நான் அப்போ டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போதே சாலா பெஞ்ச் ஆனப்பவே அவன் வந்து த்ரோ பண்ணிருக்கான். ஸோ இப்போ டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, ரிசல்ட்ஸ் இன்கன்சிஸ்டன்டா இருக்கு, மேனேஜரோட சிஸ்டம் மேல சிஸ்டம் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு பட்சத்துல சாலா பெஞ்ச் பண்ணும்போது நான் படிச்ச வரைக்கும் அங்க இருக்க பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவன் சாலா வந்து நீங்க பெஞ்சில் இருக்க போறீங்கன்னு ஸ்லாட் சொல்லும் போது அவனோட ரியாக்ஷன் வச்சு சாலா இஸ் கோயிங் டு டூ சம்திங் பிளேயர்ஸ் ஆல்ரெடி நியூ அப்படின்ற மாதிரி ஒரு 5 ஆர்டிகல்ஸ் சொல்லி இன்சைடர் ஆர்டிகல்ஸ் வந்து படிச்சேன். சரி, ஓகே, ராகுல் நீ சொல்லு, நீ என்ன நினைக்கிற சாலாவோட அதுக்கு ஸ்டேட்மெண்ட் முன்னாடி பத்தி? அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 3 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ பிளேயர் இஸ் பிகர் than தி கிளப். அது வந்து வெரி கிளியர். 2வது பாயிண்ட் வந்து வெனெவர் மேன் யுனைடெட்ல வந்து ஒரு சீசன் போக்பா வந்து இதே மாதிரி தான் பண்ணுவான். வந்து பேசி 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 ஒரு டாக்ஸிக்கான ஒரு டீம் என்விரான்மெண்ட் வந்து அதாகும். திஸ் எஸ்பெஷலி ஹேப்பன்ஸ் வென் தி டீம் இஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல். அதை விட ஒரு கரெக்டா? பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரு,
நான் பிஎஸ் மார்கன் தாத்தா கிட்ட சொல்ல போறேன்னு கிளம்பி போனாரு ஞாபகம் இருக்கா? So, கரெக்ட். ஸோ எப்பயுமே நம்ம வந்து அந்த மாதிரி கிளப்புக்கு அகேன்ஸ்டா பேசுறது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். 3வது வந்து ஆஹ், எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான். லிவர்பூல் இத்தனை நாளா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்குது. The focus should have been why Liverpool is struggling, what they can do as a senior player, as a club legend. நீ வந்து you should have நீ அவுட் பஸ்ட் ஆயிருந்தாலும் you should have focused your team before you. நான் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ பண்ணிட்டேன், நான் இதை என்ன பெஞ்ச் பண்ணிட்டாங்கன்றது த கொஸ்டின் ஆஃப் இப்போ ஹோல் இந்த ஆல்ரெடி லிவர்பூல் இருக்கிற டேர்மா இல்ல. இப்போ ஈவன் ஃபர்தரா வந்து சாலா அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் ஃபிகர் வந்து என்டையர் சிஸ்டமே சேலஞ்ச் பண்ற மாதிரி இருந்தது. எனக்கு அது மிட் சீசன்ல எனக்கு அது தப்பா படுது. என்னை பொறுத்தவரையும் கரெக்ட். பால் சொன்னது ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. ஒரே ஒரு விஷயம் இதுல என்ன தெரியுமா, ரொனால்டோ ஆஃப் யுனைடெட் கூட நிறைய பேர் கம்பேர் பண்றாங்க. பட் த ப்ராப்ளம் ஒன் சைட், இஃப் யூ லுக் அட் சாலா சைட், நீ யோசிச்சு பார்த்தனா, ஆஃப்டர் சாலா ஹஸ் கம், திஸ் ஹஸ் பீன் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் லிவர்பூல் பீரியட் இன் த லாஸ்ட் 35 years. First thing. Next, this guy has won 2 Premier Leagues, 3 Champions League finals ஆடிருக்கா. He has scored in one of them, won one of them. That gives him ஒரு சின்ன லெவரேஜ் இருக்கு. ஓகே, நான் வந்து ஒரு கிளப் லெஜெண்ட், நான் வந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன லெவரேஜ் இருக்கு. ரொனால்டோக்கு கண்டிப்பா அது இருக்கு. ஆனா அந்த செகண்ட் ஸ்டின்ட்ல கண்டிப்பா அவனுக்கு இல்ல. ஏன்னா செகண்ட் when he came back at United, when he threw tantrums, இல்ல நீ அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா he ரொனால்டோ was the has the top scorer that நம்பர் numbers. ஆஹ், அவன் 80 இது பண்ணும்போது ஒரு அந்த சின்ன டைம்ல டிஃபரன்ஸ் he was வந்துட்டு the என்னன்னா top scorer in United. யுனைடெட் ரொனால்டோ இருந்தப்ப யுனைடெட் வேர் நாட் வின்னிங். ரொனால்டோ வாஸ் பெர்ஃபார்மிங், பட் யுனைடெட் வாஸ் நாட் வின்னிங். அதுதான் நான் சொல்ல வரேன். இங்க லிவர்பூல் இஸ் டூயிங் வெல், தே ஆர் ஜஸ்ட் பேக் ஆஃப் பிரீமியர் லீக் டைட்டில். சாலாவும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். நீ போன சீசன் சாலா இல்லைன்னா அந்த டைட்டில் கண்டிப்பா லிவர்பூலுக்கு இல்ல. வேற அந்த இடத்துல நீ உலகத்துல இருக்க எந்த பிளேயர் எடுத்துட்டு வந்து போட்டிருந்தாலும் கண்டிப்பா லிவர்பூல் டைட்டில் அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியுமே என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இட் cannot be a meltdown of the stage. நீ கரெக்ட் ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டு போலாம், இல்ல இல்லைன்னா அதுதான் ரெண்டு அதுதான் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லு. இது அதுதான் வந்து நீ அப்படியே இதை நீ எமோஷனலா பர்ஸ்ட் அவுட் ஆறான். அது கரெக்ட். நான் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் சாலா ஹியர், பட் சாலாக்கு வந்து அந்த லெவரேஜ் இருக்கு. அவனால அந்த பேச முடியும். ஏன்னா he has performed, he has made the team perform. சேம் சி இப்ப இது பண்ணதுனால பெரிய பிரச்சனை என்னன்னா, அலிசன் இஸ் டேக்கிங் லிவர்பூல் சைட், வேன் டிக் இஸ் டேக்கிங் சாலா சைட். சோ ஒரு Van ட்ரெஸ்ஸிங் Dijk ரூம் is taking Salah சைடுன்றது வந்துட்டு அது வந்து ஸ்பெகுலேஷன் தான். இட்ஸ் நாட் கன்ஃபர்ம்டு. நேத்து ஓகேவா? பேசியிருக்கான். சாலா சாலா ஹஸ் டோல்ட் இட், யூ ஹர்ட் இட் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு நேத்து இதுல பேசியிருக்கான். அண்ட் நேத்து ஜேமி கேரகர் மிட்நைட், நீ பாத்தியான்னு தெரியல, ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல பேசியிருக்கான். லிவர்பூல் வர்றதுக்கு முன்னாடி சாலா வந்து ரோமால இருந்தான். ரோமால பிஃபோர் கமிங் டு சாலா ஹி வாஸ் a செல்சி ஃபிளாப் அப்படின்னு சொல்லியிருக்கான். தட்ஸ் நாட் த பாயிண்ட். ரோமால ஹி பெர்ஃபார்ம் 65 கேம்ஸ்ல சாம்பியன்ஸ் லீக் மேட்சஸ்லலாம் he was tearing apart. அண்ட் லிவர்பூல் வரலன்னா வேற எங்கேயா போய் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் போயிருக்கலாம். பட் அதை வச்சு லிவர்பூல் வந்ததுனாலதான் எனக்கு சக்சீட் ஆனா, அதனால கிளப்புக்கு எதிர்க்க பேசக்கூடாது அப்படிங்கறதும் நான் வந்து சப்போர்ட் பண்ணல. இதுல வந்து போத் சைட்ஸ் ஆர் அட் Bottom ரைட். இல்ல 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 பாட்டம் லைன் என்னன்னா, எனக்கு என்னன்னா சாலா பேசினது வந்துட்டு அவன் வந்து ஒரு மீடியா கிட்ட போயிட்டு இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட், இவன் லிவர்பூல் ஆர் இன் பேட் ஃபார்ம், கோச்சோட பிளேஸே வந்து அண்டர் ஃபயர் இருக்க ஒரு மோமெண்ட்ல வந்து நீ ஒரு கிளப் லெஜண்டா இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அட் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? சாலா பக்கம் நீ ஃபேர் பாயிண்ட்னே வச்சுக்கோ. இப்போ சாலா பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன், லாஸ்ட் சீசன் நான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணேன், எனக்கு ஒர்க் ஆகிற சிஸ்டம் நீ கொடுத்த, நான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண, உனக்கு நான் பிரீமியர் லீக் டைட்டில் கொடுத்தேன். இந்த சீசன் நீ புது பிளேயர் எடுத்துட்டு வந்துட்ட, என்னோட இம்பார்ட்டன்ஸை குறைச்சிட்ட, டீம் ஸ்ட்ரகிள் ஆகும் போது என்னோட இம்பார்ட்டன்ஸ் நீ குறைச்சிட்டே போற. ஆனா மீடியா என்ன சொல்றான், எனக்கு செட் ஆகாத சிஸ்டம்ல நீ என்ன விளையாட வச்சு நீ என்ன அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண வச்சு இப்ப நீ என்ன பெஞ்ச்ல போட்டுன்றதான் சாலாவோட பாயிண்ட். ஓகேவா? பட் அல்டிமேட்லி மேனேஜர் என்ன பிளான் வச்சிருக்கானோ அதுக்கு தான் சாலா ஆடணும். சாலா எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும், சாலா லெஜெண்ட் தான், நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு லெஜெண்ட் மாதிரியான ஒரு பிளேயரு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து கிளப் இஸ் த்ரோயிங் மீ அண்டர் த பஸ், நீ வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு நாங்க பிளேயர்ஸ் எல்லாமே பேடா ஃபீல் பண்றோம், எங்களுக்கு இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகல அப்படின்னு நீ சொல்லியிருந்தனா அது லீடர். ஓகேவா? தேர் இஸ் a reason சாலா never had our வைஸ் கேப்டன்சி. புரியுதா? எனக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுச்சு. நினைச்சு பாரு, ஸ்லாட் எல்லா பிரஸ் கான்ஃபரன்சஸ்லயுமே வந்துட்டு சாலா பத்தி ரொம்ப சிவிலா பேசினா, எங்க பிளான்ல இருக்கான்னு சொல்லியிருக்கான்.
ஸோ இந்த மாதிரியான வந்து ஒரு சிவிலா டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு மேனேஜரை வந்துட்டு நீ வந்து சிங்கிள் அவுட் பண்ணி இந்த மாதிரி பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் wrong. அதுவும் நீ ஆப்கான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபயரை கொளுத்தி போட்டு திருப்பி வரும்போது என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம்னும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இட்ஸ் வெரி வெரி பேட் அவுட்லுக் ஃபார் சாலா. அண்ட் யூ ஷுட் ரியலைஸ் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல அவனோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் குறையே தான் போகுது. ஏன்னா அவனோட டீம்ல இருந்து நாங்க மூவ் ஆன் பண்ணிட்டு நாங்களும் மூவ் ஆகணும், அவனும் மூவ் ஆகணும். அதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ளோரின் வச்சு எடுத்துட்டு வரோம், எக்கிட்டிக் எடுத்துட்டு வரோம், ஈசாக் எடுத்துட்டு வரோம், கோல்ஸ் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணாதான் நாங்க அந்த பிளேஸ்ல எடுத்துட்டு வரோம். கரெக்டா? ஓகே பாப்போம். என்ன ப்ராமிசஸ் மேட், என்ன ப்ராமிசஸ் புரோக்கன்ன்றது கேஜிஎஃப் மாதிரி அதுக்கு சாலாக்கும் அவங்க அம்மாக்கும் தான், டாக்கி பாய்க்கும் அவங்க அம்மாக்கும் தான் தெரியுன்ற மாதிரி தான் கிளப்புக்குள்ள தான் தெரியும். அண்ட் ரொம்ப பேசிட்டோம் இதை பத்தி. அண்ட் லெட்ஸ் ராப் அப் த வீடியோ. ரேப் ஓகே. பண்ணிடலாம். கமெண்ட்ஸ் போடுங்க. சாலா யார் பக்கம்? நீங்க சாலா பக்கமா லிவர்பூல் பக்கமான்னு? சரி டேய், நாங்க ரைவல் ஃபேன்ஸ்டா, நாங்க ஜாலியா நாங்க பாத்துட்டு தானே இருக்கோம். நல்லா நாங்க இந்த போடுவானுங்க. மெல்டவுனை என்ஜாய் பண்ணிட்டு விடுவானுங்க. அதான். எனக்கு வந்து ஓகே. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க, என்ஜாய் வைல் யூ கேன், வைல் இட் லாஸ்ட், என்ஜாய் வைல் யூ கேன் அப்படின்ட்டு கிளப் இஸ் இன் தி ஷாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா பாப்போம். இதை விட பயங்கரமான சாம்பிள்ஸ்லாம் நாங்க பார்த்திருக்கோம். எங்களுக்காடா எண்டுகாடா எங்க என்ட்ரிய பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஹோப் என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம். இந்த சீசனை மேல ஒரு டாப் 4ல முடிக்கணும்டா, அதான் எங்களுக்கு ஒரே இது. இந்த சரி பாப்போம் எங்க முடிக்கிறோம்னு சொல்லிட்டு. கனல்னாங்கல்ல, சூரிய ஒளி அடிக்குது பாரு சாலா பத்தி பேசி முடிச்ச பிறகு மூஞ்சில. இப்போ the sun will rise again சொல்றியா? ஓகே ஓகே. ஃபைன். அதை வச்சே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏர்லி மார்னிங்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட். 700 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் ஒன்லி கால்பந்து. தேங்க்யூ, பை பாய். பாய்.